வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி பேங்கோட ஃபர்ஸ்ட் பவர் அண்ட் ஃபர்ஸ்ட் பவர் ப்ளஸ் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் அதுவும் வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டு தான் இன்னைக்கு ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபியூல் கிரெடிட் கார்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய ஃபியூல் கிரெடிட் கார்டு இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இருக்குது, ஆக்சிஸ் பேங்க்ல இருக்குது, எஸ்பிஐ பேங்க்ல இருக்குது, ஐடிஎஃப்சி பேங்க்ல இருக்குது, கோட்டாக் பேங்க்லேயும் இருக்குது. எல்லா கிரெடிட் கார்டோட டீட்டெயிலையுமே எடுத்து நான் வந்து கம்பேரிஷன் வீடியோ போடுறதுக்காக நான் வந்து எடுத்தேன். ஸோ அப்போ வந்து செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ரிவார்ட்ஸ் அண்ட் கேஷ்பேக் ஏர்ன் பண்ணுறதுக்கு, அதுவும் ஃபியூல் கிரெடிட் கார்டில் அதிகமான கேஷ்பேக் நீங்கள் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான கிரெடிட் கார்டுனா அது வந்து ஐடிஎஃப்சி பேங்கோட ஃபர்ஸ்ட் பவர் ப்ளஸ் கிரெடிட் கார்டு தான். ஸோ இந்த கிரெடிட் கார்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீயும் கம்மி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட் கார்டு மூலமாக தான் ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 18,500 ரூபாய் வரைக்கும் உங்களால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமாக ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 175 லிட்டர் மோர் தென் ஃபியூலுக்கான பணத்தை உங்களால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பவர் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணிங்கன்னா 250 ரூபா உங்களுக்கு சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்களா. இந்த 250 ரூபாயும் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணும் விதமாக நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டை ஆக்டிவேட் பண்ண வித்தின் 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் ஹெச்பி ஃபியூல் ஸ்டேஷனில் போய் 250 ரூபாய் இல்லை 250 ரூபாய்க்கு மேலே ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு 250 ரூபா அப்படியே ரீஃபண்ட் ஆயிரும். ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த ஜாயினிங் ஃபீ நீங்கள் பே பண்ண அந்த 250 ரூபா உங்களுக்கு அதில் வந்து டேலி ஆயிரும். ஸோ நீங்கள் கையிலேருந்து பே பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதே இது ஃபர்ஸ்ட் பவர் ப்ளஸ் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணிங்கன்னா ஜாயினிங் ஃபீ 500 ரூபீஸ் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இந்த 500 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்தின் 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து 500 ரூபாய்க்கு மேலே ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது அந்த 500 ரூபாயும் உங்களுக்கு வந்து அதில் ரீஃபண்ட் வந்து கிடைச்சிரும். ஸோ இதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையிலேருந்து ரீபே பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அடுத்த வருஷம் ரினிவல் ஃபீ வந்து உங்களுக்கு 500 ரூபீஸ் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இன்கேஸ் எனக்கு வந்த மாதிரி உங்களுக்கும் லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் அப்படின்னு சொல்லி மெயில் வந்துச்சு அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாகவே வந்து கிடைச்சிரும். ஸோ டோட்டலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கேன். மில்லியனியர் கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பவர் ப்ளஸ் கிரெடிட் கார்டு. 2 கிரெடிட் கார்டுமே எனக்கு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ தான். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரினிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பே பண்ணது கிடையாது. அந்தளவுக்கு ஒருத்தபலான பெனிஃபிட் இருக்குது. இப்போ இதோட பெனிஃபிட்டை வந்து பார்த்தோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் இஎம்ஐ எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு 1000 ரூபீஸ் வரைக்கும் டிஸ்கவுண்ட்டும் வந்து கிடைக்கும். இனிமேல் நிறைய ஃபியூச்சர் இருக்குது. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா வீடியோட லென்த் பெருசாகும். இப்போ வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாகவே உங்களுக்கு அப்ளை பண்ணுற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். அது மூலமாக நீங்கள் வந்து எப்படி கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ, ரினிவல் ஃபீ எவ்வளோ பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேருங்க 499 ரூபா உங்களுக்கு சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. வெல்கம் பெனிஃபிட் வந்து 2500 ரூபாய்க்கு ஒர்த்தான பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஹெச்பி ஃபியூல் ஸ்டேஷனில் ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது அதில் 6.5% வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரோசரி, அப்புறம் யூட்டிலிட்டி பில் பேமெண்ட், ரீசார்ஜ் இதெல்லாம் பண்ணும்போது அதில் 5% கேஷ்பேக் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஹோட்டல் புக்கிங்கில் 8.83% வரைக்கும் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 காம்ப்ளிமெண்ட்ரி ஏர்போர்ட் ஆக்சஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. டொமஸ்டிக் ஏர்போர்ட் மட்டும்தான், இன்டர்நேஷனல் கிடையாது. ஸோ அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் உங்களோட நேம் எப்படி இருக்கோ அந்த நேமை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த் இதுவும் ஆதாரில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், இது ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர் தான் என்ட்ரு பண்ண சொல்லியிருக்காங்க. அதையும் என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் ஓடிபி வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணதுமே உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து பாப்பப் ஆகும். இதில் வந்து ஐ அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி என்ட்ரு பண்ணியாச்சு, டிக் பாக்ஸை டிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐடிஎஃப்சி பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா மட்டும்தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்து வரும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி விழுந்துரும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்னோட டீட்டெயிலை மட்டும் ஃபில் பண்ணி நான் ப்ரொசீட் கொடுத்ததுமே எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன் மணிகண்டன், ஹேர் இஸ் யுவர் பர்சனலைஸ்ட் ஆஃபர் அப்படின்னு வந்து வந்துருச்சு. நோ இன்கம் ப்ரூஃப் ரெக்யூர்டு. ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்கம் ப்ரூஃப் எதுவுமே வந்து கேட்க மாட்டாங்க. நான் ஃபஸ்ட் டைம் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் கேட்கல. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஜாயினிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 499 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. அதே மாதிரி ரெனிவல் ஃபீமே அதே அமௌண்ட் தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. எனக்கு அப்லோட் ஆன கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்
பவர் ப்ளஸ் தான் அப்ரூவ் ஆயிருந்தது. ஃபர்ஸ்ட் பவர் கிரெடிட் கார்டு வந்து எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பவர் வந்து காமிக்கும். ஸோ அதனால நான் வந்து இதை வந்து ஆக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூபே டைப்பில் தான் வந்து கொடுக்குறாங்க. நமக்கு ரூபே டைப்பில் செலக்ட் கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆயிருக்குது. ஸோ நம்மளோட கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30,000 ரூபாய் நமக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டோட பெனிஃபிட் எல்லாமே கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ அதே பெனிஃபிட் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கெட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு வந்து வருவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த ஜாயினிங் ஃபீ ரெனிவல் ஃபீ பற்றின ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 2 டிக் பாக்ஸையும் வந்து டிக் பண்ணி விட்டுட்டேன். டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டேன். ப்ரொசீட் கொடுக்குறேன். இப்போ பேஜ் வந்து லோட் ஆகும். கொஞ்சம் டைம் வந்து வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து டேரெக்டாக வந்து கங்க்ராச்சுலேஷன் மணிகண்டன் அப்படின்னு வந்து விழுந்துருச்சு. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுவர் ஃபிசிக்கல் கார்டு வில் பி டெலிவர் வித்தின் 5 ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு வந்து வந்துருச்சு. என்னடா இவ்வளோ தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து எனக்கு வந்து எதுக்கு இது மாதிரி ஒரு 3 ஸ்டெப்பில் எனக்கு கார்டு வந்து அப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி ஐடிஎஃப்சி பேங்க்கில் வந்து ஃபர்ஸ்ட் மில்லியானியா கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணுறேன். அது வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக எனக்கு வந்து அப்ரூவ் ஆச்சுது. ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இது மாதிரி வெறும் 3 ஸ்டெப்லலாம் நான் வந்து பண்ணி முடிக்கலை. நான் என்கிட்ட ஆல்ரெடி வந்து அந்த கிரெடிட் கார்டு இருக்கிறதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே பேங்க்கில் நான் வந்து ஒரு கொலாபரேஷன் கிரெடிட் கார்டுக்கு தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். டைரக்ட் கிரெடிட் கார்டு ஆல்ரெடி இருக்குது. நான் மறுபடியும் கொலாபரேஷன் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணதுனால எனக்கு அந்த கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி இது வந்து இமீடியட்டாக அப்ரூவ் ஆயிருச்சு. ஸோ அந்த ஒரே ரீசன்லனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 ஸ்டெப்பில் எனக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆயிருச்சு. இதில் நம்மளுக்கான அப்ளிகேஷன் நம்பர் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த கிரெடிட் கார்டை 5 நிமிஷத்தில் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து சொன்னால. ஸோ இப்போ அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் மெசேஜில் அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணது. ஸோ உங்களுக்கு ஒரு வேலை எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரி கார்டு வந்து ஆஃபரில் காமிச்சு உங்களுக்கு லிமிட் எல்லாமே காமிச்சிட்டு இது மாதிரி டெக்ஸ்ட் மெசேஜில் வரும்போது அனபிள் டு ஆஃபர் ஃபார் யூ அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிஜெக்டட் ஆயிருச்சு அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். ஸோ எனக்கு அது மாதிரி கிட்டத்தட்ட 10 டைமுக்கு மேலேயே வந்து வந்திருக்குது ஃபர்ஸ்ட் கார்டு வாங்கும்போது. ஸோ நமக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே வரல. கங்க்ராச்சுலேஷன் மணிகண்டன் யுவர் ஃபர்ஸ்ட் பவர் ப்ளஸ் கிரெடிட் கார்டு இஸ் ஜெனரேட்டட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பவர் கிரெடிட் கார்டு வந்து ஜெனரேட் ஆயிருச்சு அப்படின்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் இமீடியட்டாகவே என்னோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை லாகின் பண்ணி நான் வந்து செக் பண்ணேன். எனக்கு கார்டு வந்து அங்கே ரிஃப்ளெக்டும் ஆயிருச்சு. இப்போ அதை வந்து காமிக்கிறேன். மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த கிரெடிட் கார்டு ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எத்தனை கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறோமோ எல்லா கார்டுமே இதில் லிஸ்ட் அவுட் ஆயிரும். இதில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மில்லியானியா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அவங்க கொடுத்த கார்டு, இன்னொரு கார்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் இமேஜை வந்து பிரிண்ட் பண்ணி வாங்கினேன். அதனால் 2 கிரெடிட் கார்டு இருக்கும். ஆனால் ரெண்டுக்குமே ஒரே லிமிட் தான் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ அப்ளை பண்ண கிரெடிட் கார்டு, இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவர் ப்ளஸ் கிரெடிட் கார்டுன்னு வந்துருச்சு பாருங்க. லாஸ்ட் 4 டிஜிட் கார்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 5420. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கான கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய். இதுக்கு முன்னாடியும் நமக்கு கிரெடிட் கார்டுக்கான லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 30,000 ரூபாய் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டியாவது கூடும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் கூடலை. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டை நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த கிரெடிட் கார்டு மேலே டச் பண்ணுறேன். இப்போ வந்து டச் பண்ணதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிரெடிட் கார்டே வந்து ஷோ ஆயிருச்சு பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவர் ப்ளஸ் அப்படின்னு மேலே ஹெட்டிங் வந்துருச்சு. இதில் வந்து கார்டு வந்து ஷோ ஆயிருச்சு பாருங்க. நமக்கு ரூபே செலக்ட் கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ இந்த கிரெடிட் கார்டோட நம்பரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம இந்த கிரெடிட் கார்டு மேலே டச் பண்ணோம் அப்படின்னா பேக் சைடு ஓப்பன் ஆகும். அதில் கார்டு நம்பர் எல்லாமே வந்து ஷோ ஆயிரும். ஆல்ரெடி வந்து கிரெடிட் கார்டு இருந்ததுனால டேரெக்டாக எனக்கு வந்து 2 ஸ்டெப்பில் கிரெடிட் கார்டு வந்து ஓப்பன் ஆயிருச்சு. உங்ககிட்ட இது வரைக்கும் ஐடிஎஃப்சி பேங்க்ல எந்த ஒரு கிரெடிட் கார்டு இல்லை, ஃப்ரெஷராக இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் வரும் அப்படின்னு காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட மொபைல் நம்பர் எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணி சென்ட் ஓடிபி வந்து கொடுத்ததும் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணி இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பேன் கார்டு நம்பர் வந்து கேட்கும். ஸோ பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ண சொல்லும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கரண்ட் அட்ரஸோட அட்ரஸ் டீடைல் வித் பின்கோடோட என்ட்ரு பண்ணணும். இந்த இடத்துல பின்கோடையும் இந்த இடத்துல உங்களோட அட்ரஸ் டீடைலையும் என்ட்ரு பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்குபேஷன் டீடைல் வந்து கேட்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை ப்ரொஃபஷனலா அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதை செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது உங்களோட கம்பெனி நேம், உங்களோட மந்த்லி இன்கம் வந்து எவ்வளோ, இதை எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி கிரெடிட் கார்டு இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இருந்தால் இதை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு எந்த பேங்க்ல கிரெடிட் கார்டு இருக்கு, என்ன வேரியன்ட் கிரெடிட் கார்டு, அதோட லிமிட் என்ன, இது எல்லாத்தையுமே இங்கே என்ட்ரு பண்ணி கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இல்லை அப்படின்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு உங்களோட கம்பெனி நேமும் அதில் வாங்கக்கூடிய இன்கம், மந்த்லி இன்கம் வந்து எவ்வளவு வருமோ அதையும் வந்து என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துடலாம். இப்போ நான் வந்து என்னோட டீடைல் எல்லாம் ஃபில் பண்ணி நான் வந்துட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துருக்கேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தா மட்டும் தான் உங்களுக்கான கார்ட் ஆஃபர் வந்து ஷோ பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்ல அப்டின்னா, மோஸ்ட்லி இதுல வந்து ரிஜெக்டட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அனபிள் டூ ஆஃபர் ஃபார் யூ அப்டின்னு வந்துருச்சு. இது எதுக்காக அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்மகிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது. ஸோ யூ ஹேவ் ஆல்ரெடி ஹேவ் ஐடிஎஃப்சி பேங்க் கிரெடிட் கார்டு அப்டின்னு வந்துருச்சு பாருங்க. என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து ரிஜெக்டட் வந்து பண்றாங்க. ஸோ உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இல்ல அப்டிங்கிற பட்சத்துல, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்துல, உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா இது மாதிரி கார்டு வந்து காமிச்சிருவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பவர் கிரெடிட் கார்டுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு அந்த கார்டு தான் ஷோ ஆகும். வேற கார்டு ஆப்ஷனல்ல வராது. இது தவிர வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மில்லியானியா கிரெடிட் கார்டுக்குன்னு தனியா லிங்க் இருக்கு. அந்த லிங்கை உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி நிறைய கார்டு வந்து இதுல ஷோ பண்ணுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மில்லியானியா கிரெடிட் கார்டு, செலக்ட் கிரெடிட் கார்டு, ஸோ ஃபர்ஸ்ட் வெல்த் கிரெடிட் கார்டு, இது மாதிரி நிறைய கிரெடிட் கார்டு லைஃப் டைம் ஃப்ரீயா இருக்குது. அந்த கிரெடிட் கார்டு காட்டுவாங்க. ஸோ அந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மற்ற டீட்டெயில் ஃபில் பண்ணணும். உங்களோட கரண்ட் அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸை வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அந்த வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு கார்டு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா கார்டு வந்து அப்ரூவ் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு ரிஜெக்டட் ஆயிருச்சுன்னு வைங்களேன், அடுத்த 10 டேஸ் கழிச்சு மறுபடியும் நீங்க ஐடிஎஃப்சி பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணும்போது நீங்க வீடியோ கேவிசி எல்லாம் பண்ண தேவை இருக்காது. ஒரு டைம் நீங்க ஐடிஎஃப்சி பேங்க்ல வீடியோ கேவிசி வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கேவிசி அப்டேட்டட் வந்து பண்ணி உங்களுக்கு கார்டு ரிஜெக்டட் ஆனாலும் அதுக்கப்புறம் நீங்க எப்போ இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணாலும் சரி வித்தவுட் வீடியோ கேவிசிலே உங்களுக்கு இந்த கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க எலிஜிபிள் இருந்ததுன்னா. ஸோ இன்கேஸ் எலிஜிபிள் இல்லைனா ரிஜெக்டட் ஆகும். கிட்டத்தட்ட நான் இந்த ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு 10 டைமுக்கு மேலேயே அப்ளை பண்ணி தான் எனக்கு இந்த கார்டு வந்து அப்ரூவ்டே பண்ணாங்க. இதுதான் ப்ரொசீஜர். உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஐடிஎஃப்சி பேங்க்ல வந்து கிரெடிட் கார்டு இருக்குதுன்னா வீடியோ கேவிசி வந்து தேவைப்படாது. நான் இப்போ உங்களுக்கு காமிச்ச மாதிரி ஜஸ்ட் 2 ஸ்டெப்ல உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்க்ல ஃபர்ஸ்ட் பவர் பிளஸ் அண்ட் பவர் கிரெடிட் கார்டுக்கு நம்ம அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அதிகமா ஹெச்பி ஃபியூல் ஸ்டேஷன்ல ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்றதுக்கு கார்டு தேவைப்படுது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.